ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பால் பொங்கி வரும் இல்லைங்களா, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா பொங்க விடுவீங்க. பொங்கி வந்த உடனேவே நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை நல்லா வந்து ஆற விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஆற விடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட்டு போடாமல் நம்ம ஆற விட்டோம்னா தான் அதுக்கு மேலே ஆடை வந்து நிறைய படியும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொதிக்க விடும்போது நமக்கு தயிர் வந்து நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆடையும் வந்து நிறைய வரும். இப்போ இந்த பாலில் வந்து நிறைய தண்ணி வந்து கலந்துருக்குறாங்க. நம்ம பால் ஊற்றும் போதே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆடை வந்து நிறைய படியும். இப்போ இது நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஜஸ்ட் ஆற வச்சது உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடை வந்து படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தாலும் இன்னும் நிறைய ஆடை வந்து வரும். இது மாட்டுப்பால், அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் கொஞ்சம் கலந்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் நமக்கு நிறைய ஆடை வந்து வந்திருக்கு. நீங்கள் எருமைப்பால் இல்லை பேக்கெட் பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடை வந்து வரும். இது வெறும் 1/2 லிட்டர் பால் தான். அந்த பாலுக்கே வந்துட்டு நமக்கு ஆடை நிறைய வந்திருக்கு.